ஓஎல் எடுத்து முடிச்சிட்டீங்களா? அடுத்து என்ன செய்கிறேன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறீங்களா? அது எதில் மெயினானு சொன்னால், இப்போ நீங்கள் ஐடி தான் உங்களோட ஃபியூச்சர். அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறீங்க, இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், டெவப்ஸ் இன்ஜினியர், இல்லாட்டி இந்த நெட்வொர்க்கிங் இன்ஜினியர், அப்படி ஏதாவது ஒன்று நான் ஐடி தான் செய்ய போகிறேன். நான் இப்போ ஓஎல் முடிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் ஐடி கோர்ஸுகளை செய்கிறதா, இல்லாட்டி டிரெக்டாக டிகிரி செய்கிறதா, இல்லாட்டி நான் ஏஎலுக்கு போயிட்டு ஏஎல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டிகிரி செய்கிறதா என்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், இது உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது இப்போ ஓஎல் இல்லை தான், நான் ஓஎல் முடிக்க போகிற ஆட்களுக்கு வந்து இது கொஞ்சம் உபயோகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிற கம்பேரிசன்களை பார்க்க நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து ஐடியாக்கள் எடுக்கலாம். இப்போ ஐடி தான் கட்டாயம் செய்ய போகிறேன். எனக்கு வந்து ஏஎல்ல ஓகே, இப்போ மேத்ஸோ பயோவோ எடுத்து கணக்கை மினக்கிறத விட, இப்போ ஓகே அந்த டியூஷன் காசு அது இது எல்லாத்தையும் கூட்டி ஓகே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறத விட நான் இங்கே ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு டிகிரிக்குள்ளே போகிறது எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அதுக்கு என்ன மாதிரி போகிறது அப்படியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஓஎல் முடிச்ச அப்புறம் என்ன செய்கிறது, ஐடி தான் ரெண்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், கனகாலமாக ஐடியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் ப்ரோக்ராமிங் அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டு வரீங்க ஓஎலுக்கு முதல்ல இருந்து அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கான வீடியோ தான். ஓகே, இப்போ உங்களோட மெயினாக நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஓகே, ஒரு நல்ல கேம்பஸுக்கு போனால் டிகிரி எடுக்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டிகிரி. ஆனால் எங்களை சமூகத்தில் நாங்கள் சொல்லாமல் விட்ட ஒரு விடயம் இந்த வேலைக்கு வெள்ளன போகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஓஎல் முடிஞ்சிருந்தால் ஒரு 2-3 மாதமோ முந்தி எங்களுக்கு ஒரு 3 மாதம் அது இருக்கும், ஏழுதுடம் 3-4 மாதம் இருக்கும், ஏழுதுடங்கிறது அதுக்குள்ளே இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் அது இதுண்டு எல்லோரும் போய் முடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி தான். அப்போ இந்த இதுக்குள்ளே என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஓஎல் முடிச்சு போட்டு இல்லை எனக்கு வந்து இங்கே அதை செய்கிறது சிரமம், ஓகே அப்படி நான் அந்த 3 வருஷம் வந்து ஏஎல் டியூஷன் அதில் கொடுக்குற அந்த காசுக்கு பதிலாக நான் இந்தியாவில் ஒரு கோர்ஸ் டிகிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொன்னால், நீங்கள் வந்து கொழும்பு யூனிவர்சிட்டியில் ஃபவுண்டேஷன் ஐடி எஃப்ஐடி கோர்ஸ் இருக்குது, அதை முடிஞ்சு போட்டு டிரெக்டாக பேச்சுலர் ஆஃப் ஐடி டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ மொத்தமாக ஃபவுண்டேஷனுக்கு 1 வருஷம், பிஐடிக்கு 3 வருஷம், 4 வருஷத்தில் உங்களுக்கு டிகிரி முடிஞ்சிடும். ரெண்டாவது வச்சு ஓஎல் முடிச்சுட்டு நீங்கள் டிரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதில் போய் கொண்டிருக்கக்குள்ள இங்கே ஏஎல் முடித்து ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கேம்பஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது ஒரு வருஷம், அதுக்கே ஒரு 4 வருஷம் இருக்குது. இப்போ அந்த 4 வருஷத்தில் நீங்கள் இங்கே ஒருத்தர் கேம்பஸ் என்டர் பண்ணி போகிற நேரம் நீங்கள் ஒரு வேலைக்குள்ளே போயிடலாம். அது அங்கே தான் என்னென்னு சொன்னால், இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒழிக்கிடும். அது வேலைக்கு போயக்குள்ளே ஒருத்தர் கேம்பஸ் முடிஞ்சு வரைக்குள்ளேயும் நீங்கள் வேலை முடிச்சுட்டு இருக்கே, நீங்கள் ஓஎல்லோட போய் இந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் முடிச்சு எக்ஸ்டர்னல் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கேக்குள்ளேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வித்தியாசப்படும். இப்போ நான் வந்து செகண்ட் சைட் முடிச்சு போட்டு தான் டிகிரிக்கு போனேன். ஆனால் போகக்குள்ளே இப்போ அந்த டைமில் எங்களுக்கு மைண்ட் செட் அப்படி இருக்கல, இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இருக்கல. அப்போக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன். அவன் வந்து ஓகே ஓஎல் முடிஞ்ச உடனே ஏஎல் இல்லாமல் இந்த இசாஃப்ட்டில் டிகிரி ஒன்று முடித்தேன், ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இசாஃப்ட் டிகிரி ஒன்று முடிச்சுட்டு நான் செகண்ட் சைட் படிக்கலாம் வேலைக்கு வலிக்கிட்டவன். ரெண்டா அவனுக்கு நான் கேம்பஸ் முடிக்கக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்போ அந்த மாதிரி இப்போ அவன் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், அவனுக்கு அந்த வேலையை பழகினாலே ஈஸியாக இருக்கும், இன்னொன்று ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் படித்து முடிக்கிற நேரமே, கேம்பஸ் படிக்க முடிக்கிற நேரமே பார்த்தீங்கன்னு சொன்னால், படித்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் முடிப்போம். அந்த இனி என்னத்தை படிக்கிறதுன்ற மாதிரி தான் ஒரு முதலாக டிகிரி முடிக்கலாம் அப்படி தான் இருக்கும். திரும்ப நாங்கள் எம்எஸ்சி எம்பிஏ அதுக்கு போயிடல, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுத்து சில பேர் செய்யணும், சில பேர் உடனே செஞ்சுருவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரே படிக்கணுமென்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆனால் ஐடின்றது நீங்கள் எப்பயுமே படித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன புதுசாக நிறைய வந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ வந்துட்டு, ஏஐ வச்சே நாங்கள் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்போ எப்பயுமே ஐடிக்கு படித்து கொண்டே தான் இருக்கணும். அப்போ இந்த ஏஎல் முடித்த உடனே போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ப்ரைவேட்டுக்குள்ளாலையும் போகலாம், கவர்மெண்ட்டுக்குள்ளாலையும் போகலாம். ப்ரைவேட் நான் சொன்ன மாதிரி அந்த இசாஃப்ட் அதில் ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு டிகிரி செய்யலாம், செட்டில் செய்யலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டில் பிஐடி செய்யலாம். இப்போ கொழும்பு யூனிவர்சிட்டி உதாரணத்துக்கு அதில் நீங்கள் போயிட்டு ஃபவுண்டேஷன் எஃப்ஐடி அவங்கடையே இருக்குது. அது கொஞ்சம் காசு தான் முடியும் மற்ற இடங்களை விட. அப்போ அதால் அது ஃபுல் பேமெண்ட் என்ன மாதிரி முடியும்னு தெரியாது 4 வருஷத்துக்கு. அது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். அப்போ அவங்க கால் பண்ணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். இதே பிஐடி வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. இப்போ என்ன நல்ல சொன்னால், முதலே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வலிக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போய்க்கலாம். கணக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக வேலை கிடைக்கும். அதோட
நல்ல ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியோட நீங்க போலாம். ஆனா என்னன்னு சொன்னா, கேம்பஸுக்கு போய் படிச்சு முடிச்ச பிறகு அது ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இந்த பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட் கேம்பஸ்லயும் படிச்சுட்டு வராங்களுக்கான அந்த சேலரி வேறுபாடுகள் ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருக்கு. ஒரு சில இடங்கள்லயா இல்லாட்டி நிறைய இடங்கள்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் 1, 2 இடங்கள்ல நானா கதைச்சு கேள்விப்பட்டதுல ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்குன்னு வைப்போம். இப்ப நாங்கள் அந்த ஏஎல் முடிச்சு வர பீரியட் வைப்போம். ஏஎல் முடிச்சுட்டு வாரீங்கன்னு சொன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இப்ப நீங்க கேம்பஸுக்கு தான் போடுறீங்கன்னு சொன்னா, ஒரு கேம்பஸ்ல இந்த செட் ஸ்கோர் அதில எல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆட்கள எடுப்பினாங்க. அப்ப எடுத்து முடிச்ச பிறகு நீங்க ஐடி தான் எனக்கு வேணும் என்று சொல்லியக்குள்ள நீங்க இந்த பிரைவேட் கேம்பஸுக்கு போறதுக்கு தான் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி பிரைவேட்டுக்கு போயக்குள்ள ஒரு 2, 3 இடங்கள்ல இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சினேக்ல, மற்றது ஐசிபிடி, ஸ்லிட். இப்ப முதல் வந்து ஸ்லிட்டுக்கு இருந்தது தெரியும், சினேக்குக்கு இருந்தது தெரியும், ஐசிபிடிக்கு இருந்தது தெரியாது. இப்போ எனக்கு ஒரு நண்பர் கிட்டடியில் சொல்லியிருந்தார், இப்படி ஐசிபிடிக்கும் இப்போ கவர்மெண்ட் லோன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கவர்மெண்ட் லோன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துட்டு படித்து முடிச்சுட்டு அந்த படித்து முடிச்ச பிறகு தான் கட்ட வலிக்கிடுவீங்க. அப்படித்தான் நான் படிக்க போயக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் 1, 2 பேர் செஞ்சு கொண்டிருந்தவே. அப்பேக்குள்ளே என்னென்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் மட்டும்தான் செய்யலாம். இப்போ உங்களுக்கு AL3 பாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சிருக்க வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்கிற பாடம் மட்டும்தான் நீங்கள் படிக்கலாம். ஆனால் இப்போ வந்து எல்லா கோர்ஸும் படிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு. இப்போ அதில் ஏஎல் முடிச்சுட்டு ஓகே நான் ஐடி தான் செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புகளையும் உபயோகப்படுத்தி கொள்ள இயலும். இந்த ஸ்காலர்ஷிப்புகளால் வேறு என்ன நல்லதுன்னு சொன்னால், இப்போ ஐஐடி இருக்குது தானே, ஐஐடியில் வந்து நீங்கள் படிக்கலையே வேலை செஞ்சு கொண்டு படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு 1, 2 பேர் சொன்னது இந்த கண்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். ஓகே 5 வருஷம் ஒர்க் பண்ணணும், 4 வருஷம் 3 வருஷம் தான் சில நேரம் உங்களோட டிகிரி இருக்கும். அங்கே 2 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துலையே நீங்கள் அந்த 5 வருஷம் ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏனென்றா அவங்களோட இருக்கிற அந்த கம்பெனிகள் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனியாக தான் இருக்கும், அவங்களோட கொலாபரேட் பண்ணுற கம்பெனிகள். அப்போ அது மூலமாக நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டு வேறு கம்பெனிக்கு போய்க்கலாம், ஒரு நல்ல சேலரியோட நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ அதை இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் ஏஎலோடையே போகிறீங்கன்னாலும் போகலாம், இல்லை நீங்களே சொந்தமாக லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் வழிகள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நார்மலாக சொல்கிறேன், யூடியூப்லேயே நிறைய இருக்குது. யூடியூப்லேயே நீங்கள் பழகி ஃப்ரீலான்சிங் ஒர்க் அப்படின்னு செய்ய தொடங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளாலேயும் நீங்கள் உங்களை நீங்களே வளர்த்துக்கொள்ளலாம். இப்போ வேலைன்னு போகாமல் ஃப்ரீலான்சிங் ஃபுல் டைமாக செய்கிற மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெண்டும் எனக்கு இருக்குது. அவர் வந்து ஓஎல் டைமில் இருந்தே இந்த ஃப்ரீலான்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு வெப்சைட் அதெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டிருந்தார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணீங்கன்னாலும் நீங்கள் ஐடி வேலைக்கு போவீங்க. இப்போ ஒரு 3 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் ஓஎலோட கவர்மெண்ட் இல்லாட்டி ப்ரைவேட், ஏஎல் முடிச்சுட்டு கவர்மெண்ட் இல்லாட்டி ப்ரைவேட், இல்லையா நீங்களாக சொந்தமாக லேர்ன் பண்ணி ஃப்ரீலான்ஸ் வேலை. இப்போ இப்படி 3 வழி இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் எந்த பக்கத்துக்கு போகணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இந்த ஓஎலோட முடிச்சுட்டு போகிறது அது கொஞ்சம் ஸ்டார்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தேடி பிடிக்கிறதுக்கு. ஏன்னா கூடுதலாக உங்களுக்கு ரிமோட்லாம் கிளாஸில் இருக்கும், அங்கே போய் படிக்கிற மாதிரி இருக்கா. ஈசாஃப்ட் அந்த வேறு ப்ரைவேட் கேம்பஸில் டிரெக்டாக போய் படிக்கிறதா அது வேறு. ஈசாஃப்டோ ஸ்லிட்டோ அதில் அந்த ஓஎல் முடிச்ச உடனே படிக்கிற ஃபாரின் டிகிரி செய்கிறது அது வேறு. இப்போ நார்மலாக நான் இந்த கவர்மெண்ட் கேம்பஸ் அது இன்னும் கொஞ்சம் ப்ரைவேட் கேம்பஸ்கள் இருக்குது தானே, அதில் நீங்கள் ஓஎல் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு டிகிரியை முடிச்சுட்டு வரைக்குள்ள கொஞ்சம் அந்த வேலைகள் தேடிக்குள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கால படிப்படியாக மேலே போகலாம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வடிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எதுக்கு போக போகிறீங்கன்றதை முதலே டிசைட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரைக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிற திருப்தியாக ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட டிகிரியோட இது நிற்காது. இப்போ இங்கே தான் டிகிரி அநேகமாக பார்க்குறாங்க. இப்போ வேறு நாள் உதாரணத்துக்கு லண்டனை சொல்ல போனால் அங்கே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருந்தாலே பேசிக்காக ஒரு ஐடி வேலைக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. பேச்சுலர்ஸ் டிகிரியை மட்டும் வச்சுக்கொண்டே தொடர்ந்து நீங்கள் வேலை செய்யலாம். அங்கால கட்டாயம் உங்களுக்கு மேலே டிகிரி இருக்கணும்னு இல்லை. இப்போ எப்படின்னு சொன்னால் ஐடிக்குள்ளே நீங்கள் போய்க்கல, டிகிரின்றது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் லெவல் அவ்வளோதான். உள்ளே வரதுக்கு ஒரு டிகிரி வேணும். வந்துட்டு அந்த முதலாவது ப்ரமோஷனுக்கு இப்போ இன்டர்னாக வந்துட்டீங்க, அடுத்து அந்த அசோசியேட் வரைக்கும் அந்த டிகிரி இல்லாமல் செய்யலாம். அசோசியேட்டுக்கு மேலே போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டிகிரி வேணும். அப்படி அசோசியேட்டை தாண்டி இன்ஜினியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அங்கால உங்களுக்கு டிகிரி பார்க்க மாட்டாங்க. இப்போ அங்கால என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால், இப்போ நேரத்துக்கு நேரம் வர ப்ரொஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்லை மாற்றுறீங்களா, அதால் நீங்கள் இப்போயே
ஐடி தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் ஏற்றி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிற்காலத்தில் நிறைய உதவியாக இருக்கும். ஓகே, நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்குமென்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.